இப்போ செகண்ட் ப்ரோமோ வச்சு நாமினேஷன் ரிசல்ட்ஸ் ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சு. எல்லாருமே நாமினேஷனுக்குள்ளே வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு கானா வினோதும் சபரியும் மாறி மாறி நாமினேட் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறமா சபரி முதல் முறையாக சுபிக்ஷாவை நாமினேட் பண்ணிட்டாரு. இது வரைக்கும் சுபிக்ஷா எப்போவுமே சபரியை நாமினேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி சபரி வந்து ஓப்பனாக சுபிக்ஷாவை நாமினேட் பண்ணிட்டாரு. கானா வினோதும் சுபிக்ஷாவை நாமினேட் பண்ணிட்டாங்க. என்ன ரீசன் சொன்னாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் நான் எங்கள் ஊர் மக்கள்னு அதே வச்சு நான் அங்கேருந்து வந்திருக்கேன், நீ எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துல தான் வந்திருக்காங்க, அதை வச்சே கொண்டு வந்து ஓட்டிடலான்னு பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு கானா வினோத் சொல்கிறார். அடுத்ததாக அரோரா வந்து கமருதீனை பற்றி சொல்கிறாங்க. கமருதீன் வந்து அரோராவை நாமினேட் பண்ணுறாங்க. இன்னொரு பர்சன் பார்வை நாமினேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறமா பாரு வந்துட்டு கமருதீனை நாமினேட் பண்ணுறாங்க. சாண்ட்ராவை நாமினேட் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, என்னை வச்சு கேம் ஆடிட்டான், என் ஃபீலிங்ஸோட விளையாண்டுட்டான். இதுதான் இன்றைக்கி மார்னிங் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். ஃபுல் அண்ட் ஃபுல் என் ஃபீலிங்ஸோட விளையாண்டுட்டான்னு சொல்லி கமருதீனை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அப்புறமா சுபிக்ஷா வந்து திவ்யாவை நாமினேட் பண்ணுறாங்க. திவ்யா என்ன சொன்னாங்கன்னா, சுபிக்ஷாவை மற்றவங்க சொன்னால் ஏற்றுக்கணும்னு சொல்கிறதெல்லாம் அது எதுவுமே சுபிக்ஷாவுக்கு கிடையாதுங்கிற மாதிரி சுபிக்ஷாவை ரீசன் சொல்லி நாமினேட் பண்ணுறாங்க. அப்புறமா சாண்ட்ராவும் இப்போ பாருவும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ சாண்ட்ரா வந்து கமருதீனை நாமினேட் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் முடிக்க மாட்டான், ப்ரொலாங் பண்ணி கொண்டு போயிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போயும் லைவில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சண்டை போயிட்டுருக்கு சாண்ட்ராக்கும் பார்வதிக்கும் கமருதீனுக்கும். ஸோ இந்த சண்டைக்கு அப்புறமா தான் அந்த நாமினேஷனில் எல்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். மொத்தத்தில் எல்லாருமே நாமினேஷனுக்கு வந்துட்டாங்க. அது நல்லது தான். ஸோ தட் அந்த லீஸ்ட் டிசர்விங் பர்சன் வந்து வெளியில் போவாங்க. இல்லைன்னா யாராச்சும் நாமினேஷன் வராமல் போயிட்டாங்கன்னா ஒருத்தருக்கு பதிலாக இன்னொருத்தர் பலியாடாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யார் இந்த வாட்டி வெளியே போவாங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.